டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு உயர் நீதிமன்றத்தால் தடை. தமிழர்களின் வாக்குகள் சஜித்துக்கே திஸ்ஸ அத்தநாயக்க நம்பிக்கை. சாதாரண தர பெறுபேறு செப்டம்பரில். காவலில் இருந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு. முல்லைத்தீவில் பரபரப்பு. நேபாளத்தில் விமான விபத்து, 18 பேர் மரணம். தொடர்வென விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த தீர்மானத்தை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஜசந்த கோத்தாகொட, மகிந்த சமயவர்த்தன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோரை கொண்ட நீதியரசர் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை உள்ளிட்ட 8 தரப்பினரால் 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. போலீஸ் மா அதிபராக நியமனம் செய்வதற்கு ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோனின் நியமனம் அரசமைப்பு பேரவையால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர்கள் தமது மனுக்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அவரை அந்த பொறுப்பில் அமர்த்த ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என மனுதாரர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குறித்த நியமனத்தை செல்லுபடியற்றதாக்கி உத்தரவிடுமாறு குறித்த மனுக்களின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களில் சபாநாயகர் உள்ளிட்ட அரசமைப்பு பேரவையின் அங்கத்தவர்கள், தேசபந்து தென்னக்கோன், சட்டமா அதிபர் உள்ளிட்டவர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிமன்றம் போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் செயற்படுவதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டாலும் வடக்கு கிழக்கு மக்களின் பெரும்பான்மையான வாக்குகள் சஜித்துக்கே கிட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இதற்கு முன்னரும் ஜனாதிபதி தேர்தல்களின் போது தமிழ் பொது வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகளை பெற முடியாமல் போனது. சஜித் அனைத்து இன மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தலைவர். எனவே வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த முறை போன்று இம்முறையும் அவருக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்பது உறுதி. தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு பெறுவது தொடர்பில் எமது தலைவரே நேரடி பேச்சில் இறங்கியுள்ளார். தற்போதும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க மேலும் குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் கடந்த வாரம் நடைபெற்றன. அத்துடன் விடைத்தாள் திருத்தும் பணிகளும் முடிவடைந்துள்ளன. ஆதலால் செப்டம்பர் மாதம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அறுவடை செய்த நெல்லை வீதியில் உலர விட்ட பின்னர் அதற்கு காவல் காத்து கொண்டிருந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கல்விளான் பகுதியைச் சேர்ந்த செல்லையா கிருஷ்ணராஜா வயது 42 என்பவர் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்தவர் மெல்லாவி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் கமக்கார அமைப்பின் செயலாளராக இருக்கின்றார். ஆதலால் இந்த தாக்குதலின் பின்னர் மணல் கொள்ளை மாபியாக்கள் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று கமக்கார அமைப்பினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். மெல்லாவி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்ற விசாரணைக்கு சென்று சிறைக்கு திரும்பும் ஆண் மற்றும் பெண் கைதிகள் நிர்வாணமாக சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என எதிரணி உறுப்பினர் ரோகண பண்டார நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு சோதனை செய்யும் போது கைதிகளின் சுய கௌரவமும் உளவியலும் பாதிக்கப்படும். நவீன தொழில்நுட்பம் காணப்படுகின்ற நிலையில் முறையான வகையில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சிறைச்சாலை தொடர்பில் இவர் குறிப்பிட்ட கருத்து கீழ்த்தரமானது. இந்த கருத்தினால் சிறைச்சாலை அதிகாரிகள் மிக மோசமானவர்கள் என்று சித்தரிக்கப்படுகிறது. அவ்வாறான முறையற்ற செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். விவரங்களை வழங்க முடியாது என்றால் நீங்கள் பொய் உரைக்கின்றீர்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட தயாரான விமானம் ஒன்று நேற்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. தலைநகர் காத்மண்டுவில் உள்ள திருப்பவுன் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த விமான விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் 18 பேர் மரணமடைந்திருப்பதாக விமான நிலைய ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இதைவிட பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நேபாளத்தின் சௌர்யா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் பொக்காரா என்ற ரிசார்ட் நகருக்கு புறப்படும் போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.